ஒரே வீட்டில் பனையூரில் வாழ்ந்துக்கிட்டு மனைவியோட உடலுறவு கொள்ளாமல் டார்ச்சர் பண்ணி அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காரு. ஏன் சங்கீதா வந்து நீ ஏன் அந்த நடிகையோட தொடர்பில் இருக்க? அவர்கிட்ட எவ்வளோ மல்லாடி பார்த்தேன், சமாதானம் பேசி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அது இல்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, டார்ச்சர் பண்ணுற மாதிரி, நாயை வச்சு கொஞ்சிருது, மை டார்லிங் அப்படின்னு சொல்கிறது, ஒரே விமானத்தில். இன்னொன்று அவங்க ஜீனாம்சம் கேட்டிருக்காங்க. அது நீதிமன்றம் தான். ஏன்னா விஜய் மீது மட்டுமல்ல, மற்ற நடிகர்கள் மீதும் அதே மாதிரி விவாகரத்து வழக்கு வருது. ஏன் ரஜினிகாந்த் மர்மம் தனுஷே விவாகரத்து ஆகிட்டார். உலகெங்கிலும் வாழும் சினிபஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், சமீபமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட இஷ்யூ வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. விஜய் சங்கீதா அவர்களோட டைவர்ஸ் இஷ்யூ வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. பல்வேறு விமர்சனங்களும் அதுக்காக வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம பைல்வான் ரங்கநாதன் சாரோட விமர்சனத்தை கேட்டாகணும்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் எல்லாம் நல்லா காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சு சார், என்ன போயிட்டு இருக்கா அங்கே? இல்லை, இது அவரோட இமேஜை குறைக்கும். அதாவது நம்ம வந்து பொதுவாகவே ஒருவனுக்கு ஒருத்தி, அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர் விரும்பின நடிகராக இருக்கிற பட்சத்தில் இந்த கிசுகிசு வந்தால் அது வெறும் கிசுகிசுவாக போயிருக்கும். ஆனால் இப்போ அரசியல் தலைவர் ஆகிட்டார். அரசியல் தலைவர்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர். வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் ஒழுக்க செயலாம் இருக்கணும். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்கணும். ரெண்டாவது, அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் மனைவியை அனுசரித்து மனைவியோட விசுவாசத்தோடு வாழணும். அவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஒரே வீட்டில் பனையூரில் வாழ்ந்துக்கிட்டு மனைவியோட உடலுறவு கொள்ளாமல் டார்ச்சர் பண்ணி அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காரு. ஏன் சங்கீதா வந்து நீ ஏன் அந்த நடிகையோட தொடர்பில் இருக்க? அந்த தொடர்பில் விட்டு வா, என்னோட மட்டும் ஆளு, நீ எனக்கானவன், எனக்கு மட்டுமே சொந்தமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ட்டில் சொன்னதை இவர் தவறுன்னு நிரூபிக்கணும். அவங்க வந்து கண்ணியமாக யார் அந்த நடிகைங்கிறத சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு அழுத்தம் தரப்பட்டால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய பசங்களை அவர் கவனிக்கலை, என்ன அவர் கவனிக்கலை. அவர்கிட்ட எவ்வளோ மல்லாடி பார்த்தேன், சமாதானம் பேசி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன். போனதுக்கப்புறம் திருந்துவாருன்னு பார்த்தேன், திருந்தலை. அது இல்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, டார்ச்சர் பண்ணுற மாதிரி அந்த லேடி பிறந்த நாளைக்கு நாயை வச்சு கொஞ்சிருது, மை டார்லிங் அப்படின்னு சொல்கிறது, ஒரே விமானத்தில் கோவா பறக்கிறது, இதெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எந்த மனைவி ஒத்துப்பா? இதில் முக்கியமான விஷயம், அந்த மாதிரி இன்னும் விஜயோட வாழணும்னு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, நான் விவாகரத்து ஒருவேளை கிடைக்கப்பெற்றால் கிடைக்கப்பெறும் வரை நான் பனையூர் பங்களாவில் தான் வாழணும். பனையூர் பங்களாவில் வாழ்கிறதுக்கு என்னைய கோர்ட்டு அனுமதிக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அந்த வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோளாக தான் இருக்குது. எந்த ஒரு மனைவியும் கணவனோட தான் வாழ விரும்புவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ விஜய் மௌனம் காக்கிறது சரியில்லை. சரி, இப்போ நீங்கள் பனையூர் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. அவங்க வந்து பனையூரில் தங்கிக்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சொத்துக்காக மேபி அந்த வீடு என் பேரில் இருக்கணும் அது மாதிரி ஏதாவது டிமாண்ட் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு ஜீவனாம்சம், ஆலிமணி அது மாதிரி ஏதாவது கொடுக்கப்படுமா? இல்லை இப்போ விஜயோட சொத்து எவ்வளோ இருக்கும், அதில் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரித்து கொடுப்பாங்க, அது மாதிரி எவ்வளோ சேரத்துக்கு வாய்ப்பு? கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். ஏன்னா அவருடைய சொத்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. வெளியே வந்த செய்தி அவர் படத்துக்கு 200 வாங்குறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். இன்னொன்று அவங்க ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அவருடைய புகழுக்கும் பணத்துக்கும் ஏற்ற மாதிரி ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அவருக்கு பிறந்த குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளும் இன்னும் வந்து வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள். யார்? சங்கீதாவுக்கும் அவங்க வந்து ஒரு நடிகையோ இல்லாட்டி வேறு வழியில் அவங்க வருமானமோ இல்லை. ஸோ மனைவிக்கும் மகனுக்கும் மகளுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. அதை விசாரித்து
நீதிமன்றம் உத்தரவு போடும். சரி, இப்போ நீங்கள் கோர்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் ஆனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிமை என்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் உரிமையெல்லாம் கிடையாது, அவங்க இஷ்டம் இருந்தால் வெளியில் போகலாம், இஷ்டம் இருந்தால் உள்ளே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து பல்வேறு நடிகர்கள் கூட இது மாதிரி தவறான கனெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இது சாதாரண விஷயம் தான் அப்படின்ட்டு. ஆனால் விஜய் மீது மட்டும் ஒரு குறிப்பிட்ட தாக்குதல் நடப்பது ஏன் சார்? ஏங்க விஜய் மீது மட்டுமல்ல, மற்ற நடிகர்கள் மீதும் அதே மாதிரி விவரத்து வழக்கு வருது. அதை நான் பேர் சொல்ல விரும்பினா நான் பேர் சொல்கிறேன். ஏன் ரஜினிகாந்த் மருமையன் தனுஷே விவரத்து ஆகிட்டார். அதே மாதிரி நம்ம சமந்தா டிவைஸ் வாங்கிட்டாங்க. இன்னொன்று, விருப்பம் இருந்தால் சேர்ந்து வாழலாம்னு சொல்லலை, தீர்ப்பெல்லாம் தப்பாக சொல்லாதீங்க. விருப்பம் இருந்தால் உடலுறவு கொள்ளலாம், வற்புறுத்தி உடலுறவு கொள்ளக்கூடாதுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. 2 பேரும் பிரிஞ்சு வாழலாம் ஒரே வீட்டில், அப்படிலாம் தீர்ப்பு வரல. தப்பான தகவலை ஏன் சொல்கிறீங்க? அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா? ஒரு மீடியா பர்சனாக இருந்து இந்த தவறாக சொல்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும். அந்த தீர்ப்பு எதுக்கு வந்துச்சுன்னா, என்னை வற்புறுத்தி என்னுடைய கணவர் உடலுறவு கொள்ள செய்கிறாரு அப்படிங்கும்போது தான். இல்லை, உங்களுக்கு மனைவி மீது வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடலுறவுக்குள்ளே வற்புறுத்தக்கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கே தவிர சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லலை. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, குழந்தைங்களை சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ ஜேசன் அவர்கள் கூட டைரக்டரா இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ விஜய் அவர்களும் வந்து அவரோட குழந்தைய கூட்டு வந்தாரு, சினிமா ஃபீல்ட்ல சப்போர்ட் பண்ணாருன்னா அது நெப்போட்டிசத்துக்கான ஒரு வழிவகையா ஆயிடாதா சார்? ஏங்க நெப்போட்டிசம் எப்படி வழியாகும்? தன்னுடைய மகனை ஒரு விழாவுக்கு தன்னோட அழைத்து வருவது நெப்போட்டிசமா? எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள்? தந்தை வழியில் மகன் செல்லணுங்கிற இருக்கா இல்லையா? இல்ல சார், சினிமாலாம் விஜய் சேதுபதி மகன் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வச்சது நெப்போட்டிசமால விஜய் கடைசியில் விஜய் எல்லாருக்கும் எல்லா அரசியல்வாதியும் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒரு தலைவரை பார்க்க வரும்போது பையனையும் பார்ப்பாங்க. அப்போ அந்த அரசியல்லாம் என்ன, இல்லை சினிமான்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மகனுக்கு அந்த ஜீன் இருக்கும். இந்த ஜீன் படி சினிமாக்காரன் ஆவான், அரசியல்வாதி ஆவான். அதில் என்ன தப்பு இருக்குது? அதை ஏன் நெப்போட்டிசங்கிறீங்க? இப்போ அதே சமயத்தில் என் பையன் சினிமாவில் இல்லை, என் மக சினிமா இல்லை, அவங்களுக்கு வேறு என்ன இருக்கலாம்? இருந்தால் வரத்தான் செய்வாங்க. சிவாஜி கணேசன் மகன் பிரபு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், சினிமாவில் சக்ஸஸ் ஆனார். அவருடைய பையன் விக்ரம் பிரபு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எந்தெந்த தொழில் செய்யுமோ தொழில் செய்யலாம். தொழில் செய்வதற்கான உரிமையும் சுதந்திரமும் இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நெப்போட்டிசம்ங்க. ஆனால் தேஜன் சஞ்சய்க்கு சினிமா இயக்குனர் சான்ஸ் வாங்கி கொடுத்தது விஜய் அல்ல, அவருடைய மனைவி சங்கீதா. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு தமிழ்குமரனை லண்டனில் சந்தித்து இந்த மாதிரி என் பையனுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய கதையை கேட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ அந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விஜய்க்கு தன்னுடைய மகன் நடிக்கணும்னு ஆசை, ஆனால் அவர் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜேசன் அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமாம், இயக்குனராக தான் ஆவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இல்லை, அஜித் குமார் தான் ஜேசன் ஹெல்ப் பண்ணாரு, சூர்யா தான் ஜேசன் ஹெல்ப் பண்ணாரு, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஹெல்ப் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ சேஷன் சஞ்சயுடைய பிஆர்ஓ மேனேஜர் யாருன்னா சுரேஷ் சந்திரா. அவர் வந்து அஜித்திட்ட இருக்கவர் தான். சுரேஷ் சந்திரா சொல்லி அஜித் மேனேஜர் சுரேஷ் சந்திரா இப்போ சேஷன் சஞ்சய்க்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா விஜயோட நெருங்கிய நண்பர் அஜித், அந்த வகையில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சரி, இப்போ சங்கீதா அவர்கள் பக்கம் தான் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கே தவிர விஜய் சார் பக்கத்துலேருந்து அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அவரை நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி சார் அவர் ஆஜராவாரா? அவரோட தரப்பு நியாயம் எப்படி இருக்கும்? சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுவாரா, இல்லை அவரும் இதே ஸ்டாண்ட் எடுப்பாரா? இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து கோர்ட்டுக்கு வருவார். ஏன்னா கோர்ட்டு உத்தரவுகளை மீற முடியாது. ஏன்னா அவங்களே சொல்லுங்க, நீ வந்து வக்கீல் வச்சு ஆராயக்கூடாது, நேரில் ஆராய்ச்சாராகணும்னு சொல்கிறாங்க. அதனால் வரலைன்னா பிடி வாரண்ட் போடுறாங்க, அது அவர் கெட்டபேர் ஆகும். ஸோ அவர் ஆஜராவார். ஆனால் அவருடைய ஸ்டாண்டு என்னவாக இருக்குன்னு நான் ஜோசியரா இல்லை விஜய் மனசை எக்ஸ்ரே போட்டு தேடுறவனா? அவர் சேர்ந்து வாழ்கிறாரா சேர்ந்து வாழலையாங்கிறது அவர் விருப்பம். ஏன் விருப்பம் என்னென்னா, அவர் இன்றைக்கி ஒரு வழிகாட்டியான தமிழக வெற்றிக்கழக தலைவராக இருக்கார். அதனால் அவர் வந்து மனைவியோட இணைந்து வாழ்வது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது. சார், இந்த விஷயத்தில் தொடர்ந்து ஒரு நடிகை அப்படின்னு சங்கீதா மேடமோட மனுவில் வந்து பார்க்குறோம். அந்த ஒரு நடிகை யாராக இருக்கும் சார்? அதாவது ஐடியா இருக்கு. அவங்களே சொல்லும்போது சொல்லாத போது நான் ஏன் சொல்லணும்? ஊருக்கே தெரியும் போது அதையே நீங்கள் விளாவரியே கேட்குறீங்க. இல்லை சார், சில நேயர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அதெல்லாம் தெரியும். நேயர்கள் நம்மளை விட புத்திசாலிகள். ஆமாம், யாரும் தெரியும்ன்றீங்க. ஆமாம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.
அதாவது நாம் அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணுமே தவிர சில விஷயங்களை அவங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க சங்கீதா. நான் பல நேரங்களில் இதை பேசியிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாலே விஜயை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அவங்க மனைவி அப்படின்னு பேசியிருக்கேன். அதனால் அதேமாதிரி திரிஷா போனாங்க ஒரே ஃப்ளைட்டில், அப்படி அதேமாதிரி திரிஷா சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்கிறதையும் நான் பேசியிருக்கேன். அப்புறம் ஸோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், கண்டிப்பாக அது தெரியும். தெரியும். என்னுடைய நேரெல்லாம் புத்திசாலிகள், அவங்களுக்கு தெரியும். சார் இப்போ திரையில பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட படம் எல்லாமே வந்து குழந்தைகள் அதில் வந்து மெயின் பாட்டாக வருவாங்க. ஏதாவது ஒரு பாட்டில் வந்துருவாங்க கொஞ்சம் சீனில், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் டைலாக் வந்து வந்துடும் சீனில். அதே மாதிரி குழந்தைங்களோட மிங்கிலையாக ஒரு படம் நிறைய எடுத்திருக்காரு. ஆனால் திடீர்னு எனக்கு குழந்தைங்களுக்கு அகைன்ஸ்டானவர், ஃபீஸ் கட்டல, சரியாக பராமரிக்கல, அது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. ஸோ சினிமாவில் பார்க்குற விஜய்க்கும் உண்மையில் பார்க்குற விஜய்க்கும் இவ்வளோ வேறுபாடு இருக்குமா? கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு முகம் உண்டு. அதேமாதிரி இன்னொரு முகம் விஜய்க்கு இருக்குது. ஏன் அவருடைய உதவியாளரே சொல்லியிருக்காரு, என்னையை போட்டு மிதிப்பார், அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் அமைதியானவங்க இல்லை, அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் கோவப்படுறவங்க இல்லை. இப்போ நம்பியாசாமி இருக்கார், அவர் படத்தில் ரொம்ப அப்படிலாம் வில்லன் காட்டுவார். ஆனால் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன், பழகியிருக்கேன். ரொம்ப தங்கமான மனுஷன். அதுமாதிரி பிஎஸ் வீரப்பா பழைய வில்லன் இருக்கார், அவரும் அப்படி தான், ரொம்ப தங்கமானவர். அதாவது திரையில் நடிக்கிறது நடிப்பு, நிழல், ஆனால் அது ஒரிஜினல் அல்ல. ஆனால் அதை எல்லாம் அதே மாதிரி நடிகர்கள் எல்லாரும் திரையில் வில்லன் நடிக்கிறவங்க எல்லாருமே ஒரிஜினல் வில்லன் நினைக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது ஆனந்தராஜ் தண்ணி அடிக்க மாட்டார், பாண்டிச்சேரிக்காரர் வில்லனாக தான் அடிக்கிறார், அது அல்ல. ஆனால் அதே சமயத்தில் திரையில் கதாநாயகம் அடிக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலோர் தண்ணி அடிக்கிறாங்க, பெரும்பாலோர் பல நடிகையோட தொடர்பு வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அந்த நடிகை வந்து புகார் சொன்னால் தான் அந்த நடிகை என்னை வற்புறுத்தினார், பாலியல் பலாத்காரம் பண்ணார், சீண்டுனாரு சொன்னால் தான் தப்பே தவிர இருவரும் ஒத்துக்கிட்ட நம்ம தப்பு நிமிட முடியும். சார் அதே மாதிரி விஜய் சார் மேலே வைக்க குற்றச்சாட்டு என்னன்னா, சாயந்தரம் 6 மணி விஜய் சார்னாலே பல கெஸ்ட் பேசுறது வந்து அந்த சாயந்தரம் 6 மணின்ற விஷயம் தான். அந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உண்மையிலேயே அவர் அட்டென்டிவாக இருக்க மாட்டாரா, இல்லை அவரை ரீச் பண்ண முடியாதா? 6 மணிக்கு மேலே என்னதான் நடக்குது அப்படி? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குன்னு வாழ்க்கையில் தனி நேரம் இருக்குது. அதில் அவர் என்ன செய்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரா, பொம்பளையோட இருக்கிறாரா, நம்ம உரிமை கிடையாது. ஏன் அவர் 6 மணிக்கு மேலே எதுக்கு பார்க்கணும் எல்லாரையும் சொல்லுங்கள்? 6 மணிக்கு மேலே அவர் ரெஸ்ட் எடுப்பார், இல்லை பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவார். அதில் ஏன் நம்ம தலையை நுழைக்கணும்னு கேட்குறேன். இல்லை சார், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட, மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது திடீர்னு அவைலபிள், அதாவது போர்க்கால அடிப்படையில் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அவர் வந்து நிச்சயமாக இதிலேருந்து நீங்கள் மாறுபடுவார்னு நினைக்கிறேன். சரி, இப்போ விஜய்க்கு வந்து ஆண் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெண்களோட ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ பல பெண்களோட பேட்டி வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகி ட்ரோல் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சங்கீதா மேடம் ஸ்டேட்மெண்ட் மூலிமா அந்த பெண்களோட வாக்கு, குடும்ப தலைவர்களோட வாக்கு ஏதாவது ஒன்று அடி வாங்குறதுக்கு இதுக்கு அவருக்கு அரசியல் ஒரு டிராபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக பெருமளவு இல்லைன்னா கூட 40% 50% இருக்கும். ஏன்னா தன்னுடைய தலைவர், தன்னுடைய நட்சத்திர நடிகர், அபிமான நடிகர் இப்படி இருக்குன்னு அவங்க மனசில் ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த உருவம் இப்போ மறையும் இல்லை, அப்போது கொஞ்சம் அடிபடும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இது அவருடைய நல்ல பெயருக்கு களங்கம் உண்டாக்கும், அதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி சொல்கிறவன் முட்டாள். நீ எப்படி ஒன்றா இருந்துக்க, நீ என் தலைவன் தான் சொல்கிறவன்லாம் நல்லவன் கிடையாது. இப்போ நீ எப்படி வேணா இருந்துக்க, ஆனால் என்னுடைய அபிமான நடிகருங்கிறது வேறு விஷயம். நீ எப்படி வேணா இருந்துக்க, ஆனால் என்னுடைய தலைவன் சொல்ல முடியாது. ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் தலைவர். ஏன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு சொல்லியிருக்காங்க. என்னை வழிநடத்துகிறவன் ஒழுக்கமாக இருக்கணுமில்ல. இப்போ நான் ஒழுக்கமாக இருந்ததுன்னா என் பையன் ஒழுக்கமாக இருப்பான். அப்போ நானே லூசுமாக இருந்தேன், என் பையன் எப்படி என் பேச்சு கேட்பான்? அதனால் அது அல்ல. உனக்கும் மகன் இருக்கா, மகன் இருக்குது, அவங்களுடைய தோழிகள் தோழர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன அப்படி பேசுவாங்கள்ல, அதுக்கு இடம் கொடுக்கலாமாங்கிறத என்னுடைய கேள்வி. சரி, இப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பொதுவாகவே ஒரு சாதாரண குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அம்மா அப்பாங்க 2 சைடு ஒரு அம்மா அப்பாங்களை உட்காந்து பேசி இது ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் விஜய் சாரோட பேரண்ட்ஸ் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க சார்? அவங்க இதை பற்றி அவங்களுக்கு இந்த பிரச்சனை முன்னாடியே தெரியுமா? சமாதானம் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணாங்களா? இல்லை, அவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பார். ஏன்னா மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு போனதும் தெரியும். 2வது அப்பா பேச்சே விஜய் கேட்கலையே. அப்பா வந்து போயிருக்காரா, இல்லை இவர் அங்கே வந்து போயிருக்காரா? இல்லை. ஆகவே விஜயை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாக்கிட்டேயும் நல்லவர் கிடையாது, நல்ல உறவு கிடையாது,
கணவன் மனைவிக்கிட்டேயும் நல்ல உறவு கிடையாது, பசங்கிட்டையும் பாசம் கிடையாது. இப்படிப்பட்ட மனுஷனை வாழ்ந்துட்டு இருக்காரு. நிச்சயமா சார், உங்களோட கருத்துக்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்துருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்காக உங்ககிட்ட இருந்து காத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.